ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வணிகர்களுக்கு கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி வாக்குறுதி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு வருகிறார். அதன்படி மாநிலத்தில் நடைபாதை கடைகள் நடத்தும் சிறு வணிகர்கள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு மாணவர்களின் கல்வி கடன்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்களும் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதனால கூட்டுறவு வங்கியில் நிறைய பேர் இன்னும் கடன் வைக்கலனாலும் இன்னுமே போய் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, கடன் வாங்கிட்டு இருக்காங்க. ஜொல் கடனாக இருக்கட்டும், வேற இந்த வணிகர்களுக்கு அவங்க கடன் தராங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் தராங்க கூட்டுறவு வங்கியில். ஸோ அவங்கெல்லாம் கடன்கள் நிறைய போய் வாங்க கியூவில் நிற்கிறாங்க. ஸோ ஏன்னா நான் வாங்கினோம்னா தள்ளுபடி ஆயிரும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாருமே ஏன்னா ரெண்டு அரசுமே ரெண்டு பேருமே டிஎம்கே டிடிஎம்கே எல்லாருமே இவங்க நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், நாங்கள் 2000 கொடுப்போம், நாங்கள் 3000 கொடுக்குறோம் மாதம் அப்படிங்கிறது அறிவிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் ஸோ தள்ளுபடி கண்டிப்பாக கல்வி கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கடனும் தள்ளுபடி ஆகும் கூட்டுறவு வங்கியில் அப்படிங்கிறது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. வரவிருக்கும் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. ஆட்சியை மீண்டும் கைப்பற்றும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு தரப்பினருக்கான நலத்திட்ட வாக்குறுதிகளை தொடர்ந்து அறிவித்து வருகிறார். இந்த புதிய அறிவிப்பு நடைபாதை வணிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ இதனால வணிகர்களுக்கு ஒரு அவங்களுடைய ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ வணிகர்களுக்கு ஒரு இதை சொல்லியிருக்காங்க, உங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுறது வரவேற்கக்கூடியது தான். ஆனால் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாரையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வணிகர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறொரு தகவலில் சந்திப்போம்.